சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலே இல்லாத பல மனுக்கள் வந்து தவக்கலை வித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அது நிலவரம்? நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டீங்க. இப்போ விருப்ப மனு கொடுத்தாங்கல்ல, 10,000 மனு ஒரே நாளில் விற்று போச்சு. விருப்ப மனுவோட விலை எவ்வளோ தெரியுமா? 100 ரூபாங்க. நீங்கள் திமுகவிலையோ அண்ணா திமுக இல்லை தேமுதிகவிலையோ வாங்கினாலும் சார், விருப்ப மனு 100 ரூபா கொடுத்து தான் எல்லாருமே வாங்கினாங்க. அந்த விருப்ப மனு கொடுக்கும்போது தான் காசை கொடுப்பாங்க. இல்லை, நீங்கள் சொல்லுது சரி. முதல்ல பத்திரிகைகள்ல என்ன சொன்னாங்க, 10,000 இது வந்து ஒரே நாளில் விற்று போச்சு அப்படின்னா எப்படி விற்றுது அப்படின்னா இதுதான் ஒரு காரணம். அதை நான் உங்கள் கவனம். இப்போ என்னன்னா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 100 ரூபா தான் அந்த ஃபார்மு அப்படின்ட்டு இப்போ எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது கையில் காசு இல்லைன்னா என்ன சார் பண்ணுவாங்க? இல்லை, நிறைய பேர் இதை வாங்கி போய் பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி விற்று தான் நமக்கு செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். 67 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா அது பாதி பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே அது எழுத தெரியாத கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை கொண்டு வந்து தரணும் நீங்கள் 15,000 10,000 அப்படின்னு. அப்புறம் அது கூட என்னென்னா நிறைய ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டது 2 கோடி ரூபாய்க்கு டிடி கொடுக்கணும். அந்த டிடி எப்படி கொடுப்பீங்க பாருங்கள். இப்போ வங்கிகள் எல்லாம் 20,000 ரூபாய்க்கு மேலே போனாவே உடனே அது வந்து ஆர்பிஐக்கு கொடுத்து ஆர்பிஐ மூலமாக இன்கம் டேக்ஸ் போகும். அப்போ 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். யாராக இருப்பான்? பெரும் பணக்காரன் தான் கொடுக்க முடியும். அவங்க தான் டிடி எடுக்க முடியும். ஒரு சாதாரணமாக யாரோ ஒரு விஜய்க்காக எங்கள் தலைவர்னு போகிறான், ஆனால் அவனுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமானா கிடைக்காது. நமக்கு தெரிந்த நிகழ்ச்சி இது செய்திகள்லேயே பார்த்தீங்கன்னா 60 பேர் பெரிய பெரும் கோட்டீஸ்வரர்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க முன்னணியில். விஜய் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட பொண்ணு, இந்த மாதிரி பாருங்கள் நிறைய பேர் எல்லாமே பழுத்த கோட்டீஸ்வரர்கள். ஒரு 100 கோடி 200 கோடிக்கு உள்ள ஒரு ஆளுங்க தான் செய்கிறாங்க. 2,000 கோடிக்கு அவன் அப்போ ஆல்ரெடி வந்து ஆள்லாம் செட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க. செட் பண்ணி வச்சாங்க. 2 கோடி ரூபாய்க்கு டிடி அவனாலும் கொடுக்கப்பட முடியும். ஆனால் சாதாரண மனிதனும் உள்ளே போக முடியாது. ஆனால் இது நிறைய விஷயங்கள் இருக்குது என்பது அது ஒரு இது இல்லை சார். இப்போது இவங்க தான் இந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு சார் விருப்பம் போனெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கணும்? அதான் சொன்னேன், இவங்க வந்து முடிவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது விஜய் களத்தில் ஒரு இது வெளியிடுவார். அதை முதல் இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லாம் பணக்காரர்களாக இருப்பாங்க. ஏழைகளுக்கு அப்படிலாம் வந்து சினிமா டைலாக் தான். அதை வந்து இவங்கெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள் என்பது நம்ம நிறைய இதில் பேசியிருக்கோம். ஸோ பணத்தை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பாருங்களேன், ஒரு பெரிய நடிகன் 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னா அது மேல்முறையீடு போகிறார். ஸோ அது மாதிரி ஒரு பணத்தின் பக்கம் ரொம்ப உஷாராக இருக்கிற ஆளாக இருக்கார் விஜய். நன்றிங்க சார். நன்றி.